இது வந்து புளி சாதம் கிளறதுக்காக ஜாமான்லாம் வறுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த இருக்க கொஞ்சம் கடலைப்பருப்பு ஒரு 25 கிராம், கொஞ்சம் வர கொத்தமல்லி அது ஒரு 50 கிராம். இப்போ வெந்தயம் கொஞ்சமாக, இல்லைன்னா கசப்பு ரொம்ப வெந்தயம் போட்டோம்னா, அதனால் வெந்தயம் கொஞ்சமாக போட்டு அதை வறுத்துக்கணும். இப்போ எள்ளு போட்டு வறுத்துக்கிறேன். எள்ளு ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அவ்வளோ கொடுப்பாங்க. இது போட்டு கொஞ்சம் வறுத்துக்கணும். இப்போ ஒரு 10 மிளகாய் போட்டு காம்போட வறுத்து, அப்புறம் இப்போ காம்போட போட்டு வறுத்தா தான் நெடியாரமாக இருக்கும். அப்புறம் காம்பை அழிச்சிட்டு போட்டு இந்த வறுத்து எல்லா ஜாமானும் வச்சுருக்கேன், அதோட போட்டு நுணுக்கி வச்சுக்க வேண்டியதுதான். ஜாமான்லாம் வறுத்து வச்சுருந்தேன்ல புளி ரசத்துக்கு போடுறதுக்கு, அது பொடியாக நுணுக்கி வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு 10 பேர் 8 பேர் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு புளி ரசம் வச்சிங்கன்னா இந்த பொடி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.